நைட் அதிகமாக தூங்கவே இல்லை. அதனால் காலையில் எந்திரிக்கவே முடியல. தலை பயங்கரமாக வலினா வலி. ஏழே காலுக்கு தான் இருந்துச்சுன்னா நைட்டெல்லாம் வந்துட்டு தம்பி காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு. அதனால் தூங்காமல் முழிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால் ஏழே காலுக்கு காலையில் ஏந்திச்சதுமே வாசல் கூட்டிட்டு சாணி தெளிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு குழம்பு வெட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் தோசை மாவு இருந்ததா, தோசை ஊற்றிட்டு தேங்காய் சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு என் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு. அவருக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு வீட்டிலே வந்துட்டு நான் புளியோகரை பொடி செஞ்சு வச்சுருந்தேன். நானும் வீடியோ பார்த்தா செஞ்சேன். பட் டேஸ்ட் சூப்பராகவே இருந்தா. சரி அப்படியே தாளிச்சு விட்டு அந்த பொடி போட்டு சாப்பாடு மிக்ஸ் பண்ணி அவருக்கும் பாக்ஸ் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் அவருக்கு அப்படியே தோசை ஊற்றி கொடுத்துட்டு தம்பிக்கு வந்துட்டு ஏன்னா கஞ்சி தான் இங்கே காய்ச்சல் அப்படின்னாவே நம்ம வீட்டில் எல்லாருக்குமே இந்த கஞ்சி தான் குடிப்போம். எனக்கே அப்படி தான் தோணுது. முன்னாடியெல்லாம் கஞ்சினாவே குடிக்க மாட்டேன். இப்போல்லாம் காய்ச்சலாக இருந்தாலுமே எல்லாருமே ஃபுல் ஃபேமிலிக்கே கஞ்சி தான். அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு அவரும் வேலைக்கு கிளம்பிட்டாரு. நானுமே ஒரு 2 தோசை ஊற்றிக்கிட்டு தேங்காய் சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. தம்பியும் தூங்கிட்டே இருந்தானா சரி அவன் ஏஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.